check if a number is the multiple of another number. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. அதில் பெரிய நம்பர் எதுனா இந்த 48. சின்ன நம்பர் எதுனா இதுதான். இது கிரேட்டர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர். இந்த பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரோட மல்டிபிளா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் தான். பாருங்கள், 48 4. இப்போது இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து இது 4க்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால் இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். சப்போஸ் 4ஐ விட சின்ன நம்பராக இருந்தால் பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ 4 டேபிள் சொல்லுங்கள். 1 4 4. ஓகே, இப்போ நம்ம இந்த 4ஐ வந்து எழுதிக்கிறோம். 4 எழுதிட்டு நம்ம சிம்பலை மாற்றிக்க போகிறோம். இப்போது இது 0. இந்த நம்பரை கீழே கொண்டு வரோம். 8. 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 4 4, 2 4 8. அப்போ 2 2 4 8. ஓகே, இந்த சிம்பலை மாற்றிக்கிறோம். 0. இப்போது ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சுனாலே என்ன அர்த்தம்னா இந்த 48 அப்படிங்கிறது இந்த 4ஓட மல்டிபிள். ஓகே, ஒரு நம்பர் வந்து கரெக்டாக டிவிசிபிள் ஆகுது இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அது அந்த நம்பரோட மல்டிபிள்னு சொல்லுவாங்க. அப்போ 48 அப்படிங்கிறது மல்டிபிள் ஆஃப் 48. இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 4. இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலுமே இந்த மாதிரி டிவிஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுனாலே அந்த நம்பர் அந்த ஸ்மாலர் நம்பரோட மல்டிபிள்னு அர்த்தம்.